வணக்கம் நண்பர்களே. சாதா டாப் தைக்க போகிறோம். சுடிதார் டாப்பு. ஃபஸ்ட்டு வந்து கைத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம கழுத்து பீஸ் ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுப்போம். அப்புறமேட்டு 1/2 இன்ச்சாக மடிச்சுங்க. அதை ஒரு 1/2 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும் உங்களுக்கு. இது கீழே வந்து சைடு இல்லாமல் மடிக்கிறது வந்து லாஸ்ட்டாக கூட மடிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு முன்னாடியே மடிச்சிட்றேன். ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுங்க. ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கலாம். சுற்றி மடிச்சுட்டு வந்துடும். ஈஸியாக இருக்கும். நான் தைக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்காகவே வந்து ஈஸியாக வந்து தைச்சி காமிக்கிறேன். நான் எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணுன்றதுக்காக மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளே போட்டுருவேன். அப்போயே வந்து கமெண்ட்டுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவேன். இன்னொரு பக்கமும் வந்து மடித்து வச்சுக்கலாம். பேக் நெக் மட்டும்தான் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே எடுத்துப்போம். ஃப்ரண்ட் வந்து மாடல் நெக் வைக்க போகிறோம். நார்மல் மாடல் தான். அதை தைச்சாச்சு. இப்போ வந்து நெக்கு ரெடி பண்ணிப்போம். பேக் நெக் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். அப்படியே பைப்பிங் ஒட்டிக்கலாம் மெலிசாக. நல்லா கீறிப்போம். ஃபஸ்ட்டு வந்து கீறிக்கலாம். நல்லா கீறிக்கின்னு அப்படியே ஒட்டிப்போம். இது வந்து ஷேப்புக்கு வந்து தைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். தைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட வந்து முன்னாடியே தைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து வச்சு ஒரே ஷேப்பில் அந்த ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு நூலே தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் டிசைனுக்கு மாடல் வந்து கரெக்டாக வரும். வி ஷேப்பு கீழே அந்த ஒரே நூலாக இருக்கணும். அப்போ தான் வந்து எதுவும் மாறாது. ஒரே மாதிரியே தைச்சிட்டு வரணும். நேட்ச் வந்து போட்டுங்க. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம். ஃபஸ்ட்டே திருப்பிட்டு நல்லா கீறிங்க.
பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ மேலே வந்து ஒரு பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுப்போம். அவ்வளோதான், ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். சிம்பிள் மாடல் தான், நல்லாயிருக்கும். 1/2 இன்ச்சு துணி விட்டுருப்போம், 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். அது பேக் பக்கமாக திருப்பி ஒரு குறுக்கு கட்டிக்கலாம். அப்போ வந்து இப்போ தெரியாமல் இருக்கும் தையல் ஷோல்டர் அட்டாச் பண்ணது. இப்போ வந்து ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் இது வந்து முண்டா கைக்க மாட்டோம் நம்ம, அதில் எந்த ஸ்லீவ்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அட்டாச் பண்ணுங்கள். இது சாதா சுடிதார், எதுவும் ஓரலக்கெலாம் கிடையாது. ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக ஒரே மாதிரியே பிடிச்சிட்டு போங்க. பெண்ட் ஆகக்கூடாது தையல். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக கற்றுக்கிறதா இருந்தால் வந்து நீங்கள் தையல் வந்து பழகுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போடு பழகுங்க. அப்புறம் பெண்டு போடுங்க, மார்க் பண்ணிவிட்டு அந்த தையல் மார்க் மேலே தைக்க பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங்லாம் பக்காவாக உட்காரும். 1/2 இன்ச்சு பிடிக்குன்னா அந்த 1/2 இன்ச்சு ஒரே மாதிரியே வரணும். அந்த இப்போ சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். அளவு சுடிதார் வச்சு பார்த்துட்டோம். அளவு சுடிதார் வச்சு தான் தப்பு. நம்ம அளவு சுடிதாரை வச்சு பார்த்துட்டோம். இது 15 ரூபா வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். உடம்பு லூஸ் 31 இருக்குது பாடி, உடம்பு லூஸு அது பாதி ஆக்கிறோம். அந்த ஷேப் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக தைங்க. அந்த டபுள் தையல் போட்டுப்போம். ஓகே நண்பர்களே, முடிஞ்சிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.